Jesus wants all of me part 2. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யோவான் 15:13. இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பு மற்றும் அக்கறை காரணமாக நம்மை சிநேகிதர் என்று அழைத்தார். ஆம், ஒருவருடனான நட்பிற்கு அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் உண்டு. இதே போன்றுதான் மேரி ஸ்டெல்லா அவர்களின் பள்ளி நாட்கள் முதல் கல்லூரி நாட்கள் மற்றும் தான் ஆசிரியராக பணிபுரிந்த நாட்களிலும் கூட நட்பு பெரும் பங்கு வகித்தது. ஆனால் இந்த நட்பு ஒரு சிலருக்கு தவறாக பாதைகளில் நடத்தி செல்லலாம் அல்லது நன்மையான பாதைக்கு அவர்களை நடத்தி செல்லலாம். இதில் மேரி ஸ்டெல்லா அவர்களின் நட்பு வட்டாரம் பற்றி தற்போது நாம் காணலாம். சாந்தோமில் உள்ள செயின்ட் ரஃபேல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் மேரி ஸ்டெல்லா அவர்கள் பள்ளி படிப்பை படித்த வேளையில் இவரது உகந்த தோழிகளாக ரோசலின் மற்றும் விமலாவும் வீட்டு அருகில் உள்ள மைக்லின் என்பவரும் இருந்தனர். இவர்களது பிரியாத நட்பை பார்த்த ஆசிரியர் இவர்களை நாம் மூவர் என்றும் அழைப்பதுண்டு. பள்ளி படிப்பை முடித்து இவர்கள் அனைவரும் வெவ்வேறு கல்லூரிகளில் சேர்ந்தாலும் விடுமுறை நாட்களில் ஊருக்கு வரும்போது அவ்வப்போது சந்திப்பதும் உண்டு. அக்ஸீலியம் கல்லூரியில் விடுதியில் சேர்ந்ததும் புதிய தோழிகள் கிடைத்தனர். அந்த கல்லூரி வழக்கத்தின்படி நாள்தோறும் கத்தோலிக்க முறைகளை பின்பற்றினார் மேரி ஸ்டெல்லா அவர்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை அங்குள்ள ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலியில் பங்கு பெறுவதும், மாலை படிப்பு முடிந்ததும் ஜெபமாலை சொல்வதும், கத்தோலிக்க விழா நாட்களில் ஊர்வலங்கள் செல்வதும், ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி சகாய மாதாவின் நாள் என்று விழா எடுப்பதும் கடைபிடித்து வந்தார். காரணம், யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டுள்ள தேவனின் வார்த்தையை இவர் அறியாதிருந்துள்ளார். ஆம், உண்மையான தெய்வம் இயேசுவையும் அவரது வழிமுறைகளையும் அறியாதிருந்தும் பெயரளவில் கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்துள்ளார். பெற்றோரை பிரிந்து விடுதியில் சேர்ந்ததால் வீட்டு ஞாபகம் அவ்வப்போது இவரை சோகம் கொள்ள செய்தது. அந்த வேளையில் இவருக்கு ஆறுதலாக வந்தவர் நிர்மலா என்னும் இவரது தோழியே. பின்னர் நாட்கள் நகர விஜயகாந்தி, தனேஸ்வரி மற்றும் சவரி என்னும் தோழிகள் இவருக்கு கிடைத்தார்கள். தோழிகளின் நட்பு இவருக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததினால் வீட்டை பற்றிய நினைப்பு கூட இவருக்குள் எழுவதில்லை. நமது கல்லூரி வாழ்க்கை போலவே எப்பொழுதும் தோழிகளுடனேயே இருப்பது, பல்வேறு கதைகள் பேசுவது என நட்பில் தோன்றிய அதிகளவு நாட்டத்தால் இவரது படிப்பும் கூட சுமாராகவே இருந்தது. இதனால் இந்த கல்லூரியில் சலேசியன் சபையில் கன்னியாஸ்திரியாக பணிபுரிந்த இவரது சகோதரி ஜோனா பாபிஸ்டா வருத்தம் கொண்டார். ஆனாலும் தனது முயற்சியால் PUC படிப்பை முடித்து மீண்டும் இதே கல்லூரியில் BSc பட்டப்படிப்பை தொடர்ந்தார். கூடவே இவர்களது நட்பும் தொடர்ந்தது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளபடி இவர்களின் நட்பு எல்லை இல்லாமல் வளர்ந்தது. இந்த நட்பின் வாழ்வின் இடையே சில நல்ல பழக்கங்களும் இவருக்கு இவரது சகோதரி கற்றுக் கொடுத்தார். ஆம், இந்த கல்லூரி வளாகத்தில் அநேக கொய்யா மரங்கள் உண்டு. அங்கு காய்க்கும் பழங்கள் எல்லாம் 10 ரூபாய்க்கு 10 என்ற வகையில் விடுதி நிர்வாகம் மாணவிகளிடம் விற்பதுண்டு. மேரி ஸ்டெல்லா அவர்களின் சகோதரி அங்கு கன்னியாஸ்திரியாக பணிபுரிவதால் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கு மட்டும் விற்பனையாளர் கூடுதலாக 2 பழங்களை விற்பனை செய்வது உண்டு. ஒரு நாள் இதனை அறிந்த இவரது சகோதரி ஜோனா பாபிஸ்டா உடனடியாக இதனை கண்டித்து, இந்த கல்லூரியில் உள்ள அனைவரும் சமம், நீ எனது தங்கை என்பதால் உனக்கு சலுகை காட்டுவது இறைவனுக்கு ஏற்புடையது ஆகாது என்று உணர்த்தினார். பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனத்தில், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே சேகையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று குறிப்பிட்டுள்ளபடி தனது வாழ்வில் அதிகாலையில் எழும்புதல், சுறுசுறுப்பாக வேலைகள் செய்வது என பல்வேறு நல்ல ஒழுக்கங்களை இவர் தனது விடுதி வாழ்க்கையில் கற்றுக்கொண்டார். மேரி ஸ்டெல்லா தனது கல்லூரி படிப்பு முடிந்ததும் B.Ed படிப்பை நிறைவு செய்து பின்னர் சென்னையில் உள்ள ரோசரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆசிரியையாக தனது பணியை துவங்கினார்.
தற்போது இவருக்கு உடன் பணிபுரியும் ஆசிரியர்களான ஜஸ்டினா, சந்திரிகா, சுஜாதா, எஸ்தர் மற்றும் மேரி ரெஜினா ஆகியோர் தோழிகள் ஆயினர். அப்பொழுதும் சத்தியம் அறியாத காரணத்தினால் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் அனைத்து மத வழிபாட்டுகளிலும் கலந்து கொண்டார். எத்தனை நட்புகள் வந்தாலும் இயேசுவின் நட்பு போல் ஆகாது என்பதை உணரும் வண்ணம் மேரி ஸ்டெல்லா வாழ்க்கையை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆம், ஒரு நாள் வேதாகமம் வாசித்துக் கொண்டிருக்கையில் பவுலும் மற்றும் சீலாவின் ஊழிய பயணம் இவரை தொட்டது. தான் கடந்து வந்த ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு நட்புகள் எதற்காக? உலக பிரகாரமான சந்தோஷத்தை அனுபவிக்கவா, இல்லை பவுல் மற்றும் சீலாவை போல் தேவனுடைய ஊழியம் செய்யவா? கேள்விகள் மேரி ஸ்டெல்லா அவர்களின் இருதயத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தன. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு நாளும் தேவனிடம் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார். மீண்டும் புதிய நட்புகள் மேரி ஸ்டெல்லாவிற்கு கிடைத்தன. ஆனால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி துதியும் ஜெபமும் ஏறெடுக்கும் நட்புகள், ஏழைகளை தேடி அவர்களது இடத்திற்கே சென்று உதவி செய்யும் நட்புகள். ஆம், மேரி ஸ்டெல்லா அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. வேதத்தின்படி ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுதல், சோர்வான நேரங்களில் ஒருவரை ஒருவர் உற்சாகமூட்டுதல், நன்மை செய்தல், ஒருவருக்கு எதிராக ஒருவர் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்தல், கஷ்டப்படும் நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல், ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமல் இருத்தல், கடினமான சூழ்நிலைகள் அவர்களோடு இருத்தல் என்ற 7 கொள்கைகள் அடிப்படையில் மேரி ஸ்டெல்லாவின் நட்பு வட்டாரம் பெருகியது. மேரி ஸ்டெல்லா வாழ்வில் அவரது நண்பராக இயேசு கிறிஸ்து வந்தவுடன் இயேசு கிறிஸ்துவுடன் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார். வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் பிறருக்கு உதவுவதும் என தனது வாழ்க்கை பாதையை மாற்றினார். முக்கியமாக தனது பழைய தோழிகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவும் இவருக்கு எண்ணற்ற அற்புதங்களை செய்துள்ளார். ஆசிரியர் பணி முடிந்து ஓய்வு பெற்ற போது இவரது குழந்தைகள் தூரத்தில் இருந்தாலும் தற்போது இவர் தனிமையாக உணர்ந்ததில்லை. காரணம், உற்ற நண்பர் இயேசு கிறிஸ்துவுடன் இவரது நட்பு பெரியது. நமது பாடுகள், துக்கம், துயரம், சந்தோஷம் எதுவென்றாலும் நாம் பகிர்ந்து கொள்ள நல்ல நண்பர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று எழுதப்பட்டுள்ளபடி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தேவன் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை தாவீதை போல எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்களை மேரி ஸ்டெல்லா அவர்கள் எதிர்கொண்டாலும் தேவன் அருளிய கிருபைகள் காரணமாக இன்று வரை மேரி ஸ்டெல்லா அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெற்றவராக வாழ்ந்து வருகிறார். ஆம், உபாகமம் 7:9 கூறப்பட்டுள்ளபடி தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். மேரி ஸ்டெல்லா அவர்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். அருமையானவர்களே, உண்மையான நட்பு என்ன என்று தெரியாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க பல மக்கள் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இயேசுவே என் நண்பன் தான், இயேசு மட்டும்தான் என் நண்பன் என்பதை புரிந்து கொள்ள நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 27:6 வாசிக்கலாமா? Proverbs chapter 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆக இயேசுவே என் நண்பன். அவர் எப்படிப்பட்ட நண்பன்? எதுக்காக அவரை நண்பர் என்று சொல்றோம்னா, அவரிடத்துல வஞ்சனை கிடையாதுங்க, அவரிடத்துல துரோகம் கிடையாது, அவரிடத்துல கசப்போ அல்லது எந்த தீங்கோ கிடையாது. அப்படிப்பட்ட மகா பெரிய அன்பு நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர் தான் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, சத்துருயிடும் முத்தங்கள் இன்றைக்கு இறை வார்த்தையின்படி பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தெய்வீக வணக்கங்களை, உண்மையான ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டிய நல்ல கருத்துக்களை, நல்ல காரியங்களை பின்பற்றக்கூடாதபடி இன்றைக்கு சத்துரு இடுகிற முத்தங்கள் எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா நீங்க செஞ்சுக்கிடுங்க, ஆனால் இறுதியிலே இயேசுவிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு பெறுங்க என்று சொல்லி அவன் வஞ்சிக்கிறான். எனக்கு வஞ்சனை நிறைந்த போதனைகள் பூமியில ஏராளம், வஞ்சனை நிறைந்த நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவர்கள். சில வேளை நம்முடைய குடும்பத்தில் எதிர்பாராத இழப்புகள் வரும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில
எதிர்பாராத நஷ்டங்கள் வரும், எதிர்பாராத தவிப்பு, தனிமை வரும். ஆனால் அவை எதுக்காக? நம்மை அடிக்க அல்ல, உண்மையான சிநேகிதன் யார் என்பதை அறிந்து கொள்ள. இன்றைக்கும் கூட இயேசுவே என் நண்பன். எதுக்காக சொல்லுகிறேன்? தனிமை நேரத்தில், அந்த தனிமைங்கிற இடத்துல நம்மை நிரப்ப வல்லவர் அவர் ஒருவர் தான். தன்னுடைய அளவில்லாத அன்பினாலே நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இரக்கமும் மனதிற்கும் நிறைந்த தெய்வன் தான் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நல்ல நண்பனாகிய இயேசுவை தயவு செய்து காயப்படுத்தி விடாதீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஜீவியத்தை வைத்துக்கொண்டு, இறை வார்த்தைக்கு விரோதமான செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு, கடவுளே கர்த்தாவே எங்களை மன்னியும், எங்களை ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறார்கள். ஆனால் அந்த வேண்டுதலையோ அந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு நாளும் பொருட்படுத்துவதில்லை. ஏனென்றால் கொஞ்சத்திலே உண்மை உள்ள மனுஷர்களை அவர் அநேகத்திலே அதிகாரியாக வைக்கிறவர். என் அன்பானவர்களே, நல்ல நண்பன் இயேசு ஒருவர் தான். இக்கட்டு நேரத்தையும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இனி அவரை துக்கப்படுத்தாதபடி, அவரை விசனப்படுத்தாதபடி நாம் மனம் திரும்புவோமா? நிச்சயமாக ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில், விசேஷமாக அன்பு சகோதரி ஸ்டெல்லா அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலக நட்பை நம்பி ஆண்டவரை நேரத்தையும் காலத்தையும் பாழைக்கி விடாதபடி உமோடு கூட நெருங்கி வாழ்கிற அனுபவத்தை ஒவ்வொருக்கும் தாரும். பேரளவுக்கு தேவாலயத்துக்கு சென்று பேரளவுக்கு வேதாமத்தை படிக்கிற பாத்திரங்களாக இராதபடி, ஆவியோடு உண்மையோடு பொருளை உணர்ந்து கருத்தை உணர்ந்து அதன்படி நடக்கிறவளாய் மாற்றி உயிர் உள்ள கிறிஸ்தவர்களாய் ஒவ்வொரு மாற்றும். அப்பா, இந்த கேட்ட வார்த்தைப்படி நீதான் ஏற்ற வேளையிலே எங்களை கடிந்து கொள்கிறீர். ஏற்ற வேளை அடிப்பது போல எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீர், திருத்துகிறீர், சீர்படுத்துகிறீர். அதற்கு ஸ்தோத்திரம். அதற்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நல்மனதோடு உம்மை பின்பற்றுகிற விசுவாசத்தில் சுவண்டு விடாதபடி எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆரோக்கியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.